ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா 29ங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா வித்து, அஸ்ரணி, மாஸ்டர் மகேந்திரன் போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிட்டு இருக்காரு. அதை லவ் மூலமாக ஃபைன் பண்ணாரா இல்லையா, அந்த லவ்னால அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தோட சிம்பிள் ஸ்டோரி. இந்த படம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த விதம் நல்லாவே இருந்துச்சு. அவரோட மைண்ட் வாய்ஸாக இருக்கட்டும், அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன லவ் விஷயமா இருக்கட்டும், அவர் அந்த லவ் பண்ணும்போது பேசக்கூடிய மைண்ட் வாய்ஸ் அண்ட் அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ண விதம் எல்லாமே ஓரளவுக்கு புதுசாக நல்லாவே இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் பிளாக்கும் ஒரு நல்லாவே முடிச்சிருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு ஹைப் பிடிச்சானா இல்லை. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்த விதமும் முடித்த விதமும் எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். ஹீரோயின் கேரக்டரை பார்த்தாலே கடுப்பாக தான் வரும். அது பண்ணுறத பார்த்தாலும், ஹீரோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறத பார்த்தா எல்லாமே டென்ஷனாக தான் வரும் செகண்ட் ஹாஃபில். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்ல விதமாக படமாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் கடுப்பேற்றுற மாதிரியான படமாக தான் இருந்துச்சு. நான் பார்த்த தேட்டரில் அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ஏன் இந்தளவுக்கு கூட்டம் இல்லைன்னு எனக்கு தெரில. இதோட ப்ரமோஷன் நல்லா இல்லையா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம் தான் இது. ஹீரோ நல்லா யதார்த்தமாகவே நடிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற கேரக்டர் ஒரு மாதிரி சாதாரண மனுஷன் எப்படி அந்த எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதே மாதிரி பண்ணியிருந்தாரு. அதனாலேயே இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாட்சபிளாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு பிடிக்கல. அண்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் இது.